பெரிய மரத்துக்கு தொட்டிலெல்லாம் கட்டு அங்க காட்டு பாபி. Welcome to Tirupati vlog part 2. சொல்லிருக்கான் புரிச்சியா? எப்படி ஃபீலிங்? சூப்பரா இருக்கு, தீர்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே அங்க கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். பர்ஸ்ல இருக்கு குடும்பம். 2 ரூபீமா? 2 rupees பொண்டாட்டிக்காக குடும்பம் ஒரு அல்ப ஆசைதாம்மா. பர்ஸ்ல இருக்கு ப்ளீஸ் மா. அல்ப ஆசைகள் இங்க இடம்ல. ப்ளீஸ் மா வீடியோ எடுமா. எடுமா. என்ன ப்ரூஃப்? படிக்கட்டு ஏறினா வெயிட் குறைஞ்சிருமா? என்னமா லாஜிக்? 1 ரூபாய் 2 ரூபாய். 2 ரூபாய். பெரிய காயின். பெரிய காயின் எடுங்க. நான் எங்க போறது? போடு அதே போடு செல்லும். இப்போலாம் இந்த காயின் தான். 1 ரூபாய் போட்டா? ஃபுல்லா. நம்ம இருக்கிறத விட அதிகமா தான் காட்டுது. என்னமா 595 கிலோ இருக்கமா நீ? வரும்போது மூச்சு நேரம் தான் வருது, ஏறும் வர இறங்க. சக்சஸ்ஃபுல்லி 595 கிலோ இருக்கமா. என்னம்மா இப்படி படி ஏறினா இறங்கும்னு பார்த்தா வெயிட் இறங்காதுமா. படிக்கட்டு ஏறினா எப்படி ஏறும் வர இறங்க. பாரு, ஒரு சில பேருக்கு ஏறும், ஒரு சில பேருக்கு இறங்குமாமா. அப்படிதான் இருக்குமாமா. 59.5 இருக்கேன். 60. இப்போ நான் வெயிட் ஏமா நீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வர்ற, அப்புறம் எப்படிமா உடம்பு குறையும்? என்னம்மா பேக்ல போடு. வலி ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே வர. இல்லைங்க இல்லை, வலி ஃபுல்லா பாதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வர கீதா. உடம்பு குறையலன்னு எப்படி? வேணுமா இளநீர்? குட்டி 40, பெருசு 60. 3 வாங்கினா 100. வேணுமா? ஆமாம் 2 பேர் தானே. நீங்கள் 2 குடிக்கிறீங்களா? நான் 1 குடிக்கிறேன். இப்போதாம்மா மடக்கு தண்ணி குடிச்சிருக்கேன். மறுபடியும் குடிக்கணும்னா கஷ்டம். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கீங்க பாருங்களேன். குப்பை அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறாங்க இங்கே, செம்ம. ஸோ அதனால் எங்கேயுமே அங்கங்கே குப்பை போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். என்ன கீதா? என்ன நான் சொல்கிறது? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது. நம்ம இடத்த நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ. ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருக்கோம். நான் பேக் கேமரா மாற்றிட்டேன். இங்கே ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. கீதா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் சூப்பர். என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணி. இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 2000 வரைக்கும் இந்த மங்கி பத்தியா? ஆமா. இது என்ன வினோதமா விசித்திரமா அழகா வீரமா எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல நம்ம மங்கி. ஜூல இல்லையா? அங்க பாக்கலையா? பாரு அங்க பாரு, வால் எப்படி பாரு. இவ்வளோ பெருசா இருக்கு. பப்பி மாதிரி இருக்கானா? பஜ்ஜி பண்ணி விட்டுருவான். தண்ணி எப்பயுமே ப்ராப்பராக ஆஃப் பண்ணுங்க. அங்கே பாருங்க மங்கி அப்படியே ஜாம் பண்ணி சாமியா. எல்லாம் அந்த இதுதான் பிளாக் ஃபேஸ் வச்ச மங்கி தான் இருக்கு இங்கெல்லாம். ஸ்டெப்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரும். அதை பார்த்துட்டு ஸ்டெப்ஸ் எண்ட் ஆகிடுச்சு, இனி ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வரும். நடுவில் கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி டீப் ஃபாரஸ்ட்டு. ஆமாம். 1350 நம்ம அதே வீடியோ இதான் 1350 ஸ்டெப்ஸ் ஏறியாச்சு. நம்ம ஏறி இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து 2200. இன்னும் 1350 ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியது இருக்கு. குரூப்பாக போகணுமா? சீக்கிரம் வாமா. ஆமாங்க, போர்டு போட்டுருந்துச்சு. நான் ரெக்கார்ட் ஆக்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் ஆக்ஷன் சொன்னேன். மறுபடியும் பண்ண
பண்ணு இப்போ பண்ணு. ரெட் கலர் லைட் எரியுதா? இப்போ பேசு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரத்துக்கு தொட்டிலெல்லாம் கட்டி அங்கே காட்டு பாபி. நீ சொல்லு, அங்கே நான் திருப்புவேன். நீ சொல்லானே நான் திருப்புவேன். நீ பேசிக்கிட்டே இருக்கணும்ல. இந்த மாதிரி ப்ளூ பர்ஸ் பண்ணாத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரத்துக்கு தொட்டிலெல்லாம் கட்டியிருக்காங்க. லைக் துணியாலே தொட்டில் கட்டியிருக்காங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறேன்னா லைக் குழந்தை வர வேணும்ன்ட்டு வேண்டிட்டு கட்டியிருக்கலாம். நானும் ஷோர் இல்லை, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. இங்கே யாராச்சும் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம போகும்போது கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம நடு ஃபாரஸ்ட்டில் இங்கே இருக்கோம். ஸோ நம்ம 2000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வர்றது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்தோடனே நீங்கள் சின்ன பிரேக் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் முதலேருந்து ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், எனர்ஜி லெவல் ஹையாக இருந்துச்சுன்னா. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஹைவேஸ்லலாம் போகும்போது மழையை பார்த்துருப்போம். ஸோ எல்லா பஸ்ஸஸில் நம்ம போகும்போது சின்னதாக தெரியும் இந்த ஃபாரஸ்ட் ட்ரீஸ் எல்லாம் நமக்கு குட்டியாக. பட் எதுவுமே அந்தளவுக்கு குட்டியாக இருக்காது, எல்லாம் பெரிய மரங்க தான். எதுவுமே சின்ன மரங்கள் இல்லை. நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுனால தான் நமக்கு சின்னதாக தெரியுது. ஒன்ஸ் நம்ம என்டர் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாம் பெரிய பெரிய மரங்க தான். இந்த ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். செம ஃபாரஸ்ட்டாக இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 பக்கமும் சீத்தா நடமாட்டம் வேறு இருக்குங்கிறாங்க. ஆமாம், சீத்தாவோட கண்ணில் படாமல் இருந்தால் சரி. என்ன கோயில்? ஆமாம், ஓவா இந்த ஆஞ்சநேயர் இருக்குமே. கோபுரம் இருந்துச்சு. ஆமாம், அது எவ்வளவு தூரம்? இன்னும் 700 இருக்கு. 700லேருந்து 750. இல்லை அவ்வளோலாம் இருக்காது. அங்கே 2000, இங்கே 2200 ஆச்சா. ஓஹோ, ஸோ இங்கே இருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. எப்படியோ போனீங்க, பொறுமையாக போனீங்கன்னா 5 நிமிஷம். காளி கோயிலா? நான் பார்க்கவே இல்லையா அங்கே. நம்ம அப்படியே நான் ஆஞ்சநேயர் கோயிலும் ராமர் கோயில் மட்டும்தான் அங்கே எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் ஏறுறது கஷ்டமா இறங்குறது கஷ்டமா? எனக்கா? எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. எனக்கு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்கள் பாடி வெயிட்டை வச்சு நான் ஏறுறது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மனசில் வந்து ஃப்ரீ. இங்கே மோரெல்லாம் விற்றுட்ருக்காங்க. வேணுன்னா நீங்கள் மோர் வாங்கி குடிக்கலாம். ஸோ என் ஃபேஸ் ஏன் இவ்வளோ பிளாக்காக தெரியுது? ஏன்னா இங்கே வந்து இருட்டாயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஃபேஸ் எல்லாம் பிளாக்காக தெரியுது. இங்கே பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருந்தா வர அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கா? அண்ணா டஸ்ட்பின் இருந்தும் அவங்க டஸ்ட்பினில் போட மாட்டாங்க குப்பையை. குப்பை கொண்டு போய் கீழே போடுறது, அங்கே போடுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். பாருங்கள், எனக்கு பார்க்க கோபமாக வருது. இந்த வாட்டர் பாட்டில் இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி? சரி, ஓகே, நான் மேலே. இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, வா சீக்கிரமா. எனர்ஜி வந்துருச்சு அவளுக்கு. கக்கூரிக்கு எனர்ஜி வந்துருச்சு. ஃப்ளாட்டுன்னொடனே எனர்ஜி வந்துடும். ஸோ என்ன கேட்டால் ஒரு வாட்டியும் இதே மாதிரி படிக்கட்டு ஏறி வர்றது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அடுத்த வாட்டி படிக்கட்டு ஏறியே மேலே வர போகிறேன். என்ன சொல்கிற கீதா? கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீ தயாராகிடணும். கண்டிப்பாக நான் தயாரிப்பேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு, ஏன்னா என் வெயிட்டை நான் ஹைடல் கொண்டு வரணும். படிக்கட்டு நீ ஏறி வந்தேன்னா இங்கெல்லாம் மரம் பார்த்தேன்னா லைக் அந்த மரம் அப்படியே அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க. மரம் ஃபுல்லாக அந்த கல்லை பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி அங்கே கீழே அதே மாதிரி தான் ஒரு பாறை ஃபுல்லாக அது கல்லை பிடிச்சிட்டு இருந்துச்சு. சரி, இங்கே பானிபூரியெல்லாம் விற்றுட்ருக்காங்க. பானிபூரி, ஸ்நாக்ஸு, பேல்பூரி அப்படின்ட்டு. நல்ல வாசனை, நல்லா இங்கே வாசனை நல்லா இருக்குது. ஏர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீ படிக்கட்டு ஏறிக்கிட்டு இருக்க. பேல்பூரி, அந்த பூரி, இந்த பூரிலாம் சாப்பிடக்கூடாது.
வா உனக்கு பிரசாதம் வாங்கி தரேன் வா. ஸ்டமக் காலியாக வச்சுக்கோ சரியா. ஒரு செல்ஃபி வா, செல்ஃபி ஸ்மைல். சந்திரமுகி குளத்தை அழிக்கலாம். வேணா இருக்கட்டும், சாமி இது அழிக்கக்கூடாது. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே. ஆமாம் அந்த அங்கே वॉकिंग का टोकन कहाँ मिलता है? नीचे मिलता था, वो बोल रहे हैं और देगा नहीं देगा गारंटी। अच्छा नीचे ही मिलता है? मुझे भी नहीं पता। हम ऑनलाइन में टिकट बुक किए ना, वही तो फोन पे है बस हमारे साथ। वॉकिंग का भी टिकट टोकन रहता है। अच्छा कहाँ नीचे मिलता है? बट वो मैं ऑफिसर से पूछा तो वो बोले कुछ नहीं, यहाँ नहीं है, आप ऊपर जाइए। फ्री है, कुछ बोला ऐसा। आपको कौन बोला कि नीचे मिलता है? पूछे थे हमने दुकान में? नहीं दुकान में मत पूछिए, आप ऊपर जाके कंफर्म कर लीजिए। हाँ वही ऊपर एनीवेज आप आ चुके हो, आप कुछ ऑप्शन नहीं है ना। हाँ मिला ठीक है गोविंदा। हाँ சரி இப்போ நம்ம மேலே போயிட்டு டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் ஆல்ரெடி எடுத்துட்டோம். நாளைக்கு 6 o'clock தான் இருக்கு. பட் அது இன்னைக்கு கரெக்டாக விடுவாங்களோ இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். இன்கேஸ் இன்னைக்கு எப்படி விடுவாங்க? நீ வந்து நாளைக்கு தானே எடுத்திருக்க. ஸோ நாளைக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறேன்னா நாளைக்கு ஈவினிங் 6 o'clock தர்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான டிக்கெட் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த டிக்கெட் வச்சு இன்றைக்கெல்லாம் போக முடியாது. நான் படிக்கட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போக முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு தெரிஞ்ச ராமர்னு நினைக்கிறேன் கீதா. ஏன்னா தனுஷ் வச்சிருக்காரு பாரு கையில். ராமர் காமா நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம்ல ராமர். ஜெய் ஸ்ரீராம். ஏன்னா சாமி அவனுக்கு ஃபன்னாக போச்சா? சாரி ராம்ஸ் கீம்ஸ்னு ஆஞ்சநேயர் ஒரு பஞ்சு விட்டாருன்னா ஏன் நீ போய் எங்கே உழுவா தெரியுமா? அங்கங்கே சிலிண்டர் போட்டு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கீதா. அங்கே பாரு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாரு காட்டுக்குள்ளே, தெரியுதா? கேமரால தெரியாது. அங்க ஓடிட்டு இருக்கு அந்த ரோட் ரெண்டு. My eye is so powerful man. கோழி ஏகப்பட்ட பாம்பு இருக்கு பாருங்க. ஃபுல்லாக காடு தான், செம்ம காடு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பாகுபலி பாரு, இங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்கு நீ நடந்து போகலாம். ஆனால் இதுக்குள்ளே போனேன்னா போலீஸ் பிடிச்சிருவாங்க. சரி அது அவங்க வீடு, அவங்க இருக்கலாம். பட் நீ அப்படிலாம் போக முடியாதுல்ல. ஸோ இவங்க வந்து இங்கே தங்கிட்டு இங்கே கடை வச்சுருக்கிறவங்களாம் இங்கே தங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடை க்ளோஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் என்னன்னா டைம் என்னாச்சு? டைம் 5:42 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணது வந்து 3:25க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 5:42 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு கீதா? 2 மணி நேரமா? 2 மணி நேரம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு கீதாக்கு. போதும் ஆயிடுச்சு அவளுக்கு. நீ சொல்கிறதுலே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதில் என்ஜாய்மெண்ட் இல்லை. அம்மா நீ இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்க, மாமா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு கீழே இறங்கும் போது பார்க்கணும் அதெல்லாம். என்னைக்குமே ஷாப்பிங்க்கு மட்டும்தான்டா. அப்போ உன்னை அடுத்த வாட்டி கோயிலுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. நீ நேரம் இங்கே ஷாப்பிங் பண்ண, நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? என்ன சொல்கிறேன்? 2400 ஸ்டெப்ஸு. ஓகே கமான். படிக்கட்டில் தமிழில் எழுதியிருக்கு. சூப்பர். ஆமாம் பாருங்க ஃபாரஸ்ட். இது கல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வச்ச கல் தானே? ஆமாம் பாரு. டு நாட் அப்ரூவ் ஸ்பாட்டட் டியர். டியர் இல்லை டீர். எங்கே? ஆக்சுவலாக நீ எங்கே? ஆமாம் அங்கே மான் இருக்கு. பயப்படுது மான். ஸோ கொம்பு வச்சதெல்லாம் ஆண் மான், கொம்பு வைக்காததெல்லாம் பெண் மான்.
பாருங்க அந்த மான் எப்படி பார்க்குது. அந்த 2 மானுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஏய் நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுன்ட்டு எல்லா பக்கமும் சண்டை போடுறானுங்க அவனுங்க. பாரு பாரு எப்படி கொம்பு அது இது கொம்பே இல்லைப்பா. சண்டை இல்லை, லவ் பண்ணுறாங்க. இது காட்டு மானுங்களா? ஆமாம், புள்ளி மான், காட்டு மான் தான் இது. இல்லை வீட்டில் வளர்க்குறது மானா எல்லாம் சீத்தா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டாக தான் வரும், சும்மாலாம் வராது. வருமா ரூம் ஷாட் ஹாய். ஸோ இந்த ஆஞ்சநேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% கவர் பண்ணதா மழைய அர்த்தம். 80 இல்லை 50. 80 70 to 80. ஆமாம் கரெக்ட். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இப்போ ஆஞ்சநேயர் சிலை கிட்ட இருக்கும். அதாவது இங்கே ஆஞ்சநேயர் சிலை கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள். அது வந்து 2850 ஸ்டெப்ஸு. அதுக்கு அடுத்தது லக்கேஜ் சென்டர் ஃபுட்பாத் என் ஸ்டெப் நம்பர். ஸோ 3550 ஸ்டெப்ஸ் அதோட முடியுது. ஓ இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்குது. அது என்னது? முக்கல்லமிட்டா கல்லி கோபுரமா? காளி கோபுரம். காளி. ஸோ அந்த கோபுரம் ஃபஸ்ட்டு இன்னும் இதுக்கடுத்த ஒரு கோபுரம், அதுக்கடுத்த ஒரு கோபுரம், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லக்கேஜ் சென்டர் வரும். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓ இங்கே இது இருக்குது மியூசியம். நம்மக்கிட்ட ஏகப்பட்ட டைம் இருக்குது. ஸோ நம்ம மியூசியம் பார்த்துட்டு போயிடலாமா? சரிம்மா. ஓகே, நாங்கள் போய் மியூசியம் பார்த்துட்டு வரோம். மேபி அங்கே ஃபோன் அலௌடு இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே கட் பண்ணுறேன் வீடியோவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது. நாங்கள் மியூசியமுக்கு போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. லைக் 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு மியூசியமில் நிறைய இது இருக்குது. ஃபார்மைல் போடுறாங்க. ஆமாம், மியூசியமில் நிறைய பழைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது திருப்பதியோடது. அப்புறம் இது இருக்குது, என்ன சொல்கிறது, இந்த ஃபாரன்சிக்கோட ஃபாரன்சிக்கிற நிறைய ஆன்டிக் பீஸ் இருக்குது பழைய காலத்துது. அப்புறம் என்னம்மா இருக்குதுன்னு சொன்னாங்க? லைக் வாட்டர் ஃபால்ஸு நியர்பை ரொம்ப வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் எதுலேயும் தண்ணி இல்லை, ப்ளஸ் அலோடு இல்லை. ஏன்னா லிப்பர்ட் ஸோ இருக்கிறதுனால எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட ட்ரக்கிங் ஆப்ஷனும் இருக்குது வித் சஃபாரியோடையும். பட் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது இப்போதைக்கு. ஆமாம், ஸோ எல்லாம் சொன்னால் நல்லா இருக்கு. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். எப்பவுமே குரூப்போட இருக்கணும். அப்படி இல்லைன்னா சீதாஸ் அட்டாக் பண்ணும். இங்கே பாரு என்ன போட்டிருக்கு, ரிஷி ட்ராயிங். சரி ஆ ஸோ இப்போ லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பீடு ஏற்றிட்டோம். இங்கே பாருங்கள் வீடுங்கள்லாம் இருக்குது இங்கே. ஷாப்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஸ்டே பண்ணி ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க ஆர்எல்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக கூட மேபி இருக்கலாம் அந்த வீடுங்க. இப்போ கொஞ்சம் வேகத்தை ஏற்றணும். எனக்கு முதுகுவலி வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன்ல, மூமெண்ட்டில் இருக்கணும் எனக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா முதுகுவலி ஸ்டார்ட் ஆயிரும். அது என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஸோ ஓகே, நான் மேலே போய் அந்த கோபுரம் வந்தோடனே கண்டினியூ பண்ணுற வீடியோ. ஆக்சுவலாக நான் வந்துருச்சுன்னு நினச்சேன், பட் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஓகே சரிங்க, நான் போயிட்டு ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன கீதா? கோவிந்தா 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 கோவிந்தா.
சிறுத்தை விருந்து கூப்பிடுற மாதிரி இல்லை. அடிமா அடிமா எனர்ஜி ஏத்துமா, எனர்ஜி ஃபுல் எனர்ஜி ஏற்றி எடுமா. என்னம்மா நீ கொஞ்சம் ஷூட் பண்ணுமா, நாளைக்கு வரணும்ல. கொடுமா கிளாஸ். கோவிந்தா 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 கோவிந்தா. இங்க நம்ம ஒருத்தர போறாரு. ஏமா அதை ஏமா குடிக்கிற நீ? இங்கதான் அம்மா நம்மளையெல்லாம் கும்பலா போக சொல்றாங்க. கடையில் இருக்கிறவங்களுக்கு என்னம்மா சேஃப்டி கொடுக்குறாங்க? புரியுதா? புரியுது, கரெக்ட் தான். கடையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல. ஆமா. ஸோ 50 பேரா வந்து குரூப் பண்ணிட்டு 50 பேரா குரூப் பண்ணிட்டு அனுப்புறாங்கல்ல. நடுவில் எல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ கடைக்காரங்களுக்கு மட்டும் என்ன சேஃப்டி இருக்கு? கரெக்ட் தான். ஆமாமா கரெக்ட். கடைக்காரங்களோட உயிர் உங்களுக்கு கணக்கில்ல. இந்த டைம் ஆனா அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வைக்கணும். அப்படி இல்லம்மா, உனக்கு தெரியல, கடைக்காரங்களுக்கு தெரியும். பார்க்குமா அது? ஆமா. ஸோ இப்போ ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வீடியோவில் வந்து விசிபிளாக இல்லை. இங்கே வந்து பார்க் மாதிரி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆலமரம் இருக்குது, ஃபுல்லாக டிசைன் பண்ணி ஃபுல்லாக பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இதெல்லாம் வந்து பகலில் வரணும். ஆமாம், என்ன பண்ணுறது, பகலில் லேட் ஆயிடுதுல்ல, அதனால புகை போடுறது கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு. பால்கோவா வேணுமா? உருட்டுறாங்க. ஒரே உருட்டுறாங்க. உனக்கு தான் பால்கோவா. என்ன சொல்ற? இந்த மாதிரி இது பிடிமா, நான் தலையில கட்டிக்கிறேன். போயிட்டு வாமா. in Tamil? No. You also know Hindi? Kannada? English. Oh. Actually, I'm learning Telugu now. So, yeah, I'm from Tamil Nadu, but I staying in Bangalore. So, yes. Actually, in Bangalore, lots of people are from different cities, right? So, they know multi languages, kind of Malayalam, Tamil, Telugu, Hindi. Yes. We are from West Godavari. Sorry? West Godavari. You are from West Godavari. Oh, Andhra Pradesh. Okay, nice. So, still how far it is? 4 kilometers. Still 4 kilometers it is. Oh. Your first time? Sorry? Is this first time for you? Yeah, first time for me by walk. Okay, yeah. Actually, it was a very good experience. I'm enjoying the 20 times. journey. 20 times. You're coming 20 times. Oh, nice. நைட்டில் சிறுத்தை இருக்கும் இங்கே சுற்றி. ஸோ அதனால் குரூப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அப்புறம் அங்கங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க அங்கங்கே ஓடிட்டுருக்காங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சர்.
ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹாய் ஹாய் చెప్పండి నేమ్ మహేశ్వరి మహేశ్వరి అన్న ఒకేసారి కెమెరా హలో గాయ్ ఫోటో తీస్తాం హలో ఫోటో తీస్తామా ఫోటோ తీస్తామా தானே ஸோ பார்த்தீங்கன்னா கிளைம்பிங்கோட லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக நைட்டே இருக்குது, நைட்டில் ஏறிட்டு இருக்கோம். ஆனாலும் செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. மலை மேலேயும் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடியெல்லாம் ஃபாகாக இருக்கும். மேபி சம்மர் சீசனா இது? மேபி சம்மர் தான். சம்மர் சீசனுங்கிறனால கொஞ்சம் கிர்ன்னு இருக்கு. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு டயர்டாக ஃபீல் ஆகலை. பட் ஸ்டில் கொஞ்சம் தண்ணி கொடுக்கித்தா. இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து கால் வலிக்குது இப்போ எனக்கு. அதான் உட்காராதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போங்க, நான் பார்த்து. நான் 4 ஸ்டெப் ஏறி வந்ததா நீ காணாமல் போயிட்ட. நீங்கள் குட்டி காலுங்க எனக்கு. சரி, இப்போ நீங்கள் பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். இன்னும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு? ஐ திங்க் 300. நம்ம இருக்கோம்ல அந்த பிள்ளை கூட. ஆல்மோஸ்ட் ட்ரிப் இஸ் கோயிங் டு பி ஏன். நோ ட்ரிப் இஸ் நாட் கோயிங் டு பி ஏன். இந்த படிக்கட்டு ஏறுறது எண்டாக போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு போய் ரூம் எடுக்கணும், போய் குளிக்கணும், பேக் எடுக்கணும், குளிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ஆமாம், நான் என்ன நினச்சேன்னா அப்படியே இந்த ட்ரெஸ்ஸோட இருந்துடலாம் அப்படின்னு. நீ எடுத்துட்டியா உன் செட்டு? எத்தனை செட் எடுத்த? 3 செட்டு எடுத்துருக்கேன். ஓ ஃபைனலி வந்துட்டோங்க. படிக்கட்டில் அங்கே லைட் எரியுது பாருங்க. எங்கே இருக்கா? இந்த கம்மன்னு வாசனை வருதுல்ல. குட்டி மடி மிக்ஸ், சின்ன மடி மிக்ஸ் இருக்குது. சின்ன வயசில் பார்த்த மடி மிக்ஸ். மேலே பஸ் எல்லாம் போகுது, சூப்பராக இருக்குடா. மேலே பஸ்ஸெல்லாம் போகுது. சூப்பராக இருக்கு. பாத்தியம்மா அப்படி எப்படி ஏற்றி வச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. லைனாக தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க. என்னைக்குதா? We are at the final stage. So என்னம்மா 90% நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இப்போ நானும் கீதாவும் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே இது இருக்குது, லக்கேஜ் இது. ஸோ அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு என்ன கீதா, அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கேருந்து இதுக்கு போகணும், ரூமுக்கு டிக்கெட் எடுக்க போகணும். ஸோ இப்போ கீதா வந்து அந்த டோக்கன் வச்சுருக்காங்க. போயிட்டு ஸோ படிக்கட்டு ஏறி வந்தோடனே ரைட் சைடில் இருக்குது. లగేజ్ అయితే దర్శనకి వెళ్ళే దారిలో కూడా పెట్టుకుంటారు. என்ன சொல்கிறாங்க? லக்கேஜ் வேணும்னா வாங்கிக்கோங்க, ஃப்ரீ தர்ஷனம் வேணும்னா அது விடுறாங்கன்னா போய் டேரெக்டாக போய் பார்த்துட்டு கூட வாங்க. ஃப்ரீ தரிசனம்னா கேளு. ఫ్రీ దర్శనం అంటే అన్న? ఫ్రీ దర్శనం అంటే ఏ టికెట్ లేని దర్శనం, సర్వదర్శనం. சர்வதர்ஷனம் இந்த டிக்கெட் எதுவுமே இல்லைன்னா அப்படியே விடுவாங்க. ఇది నార్మల్ దర్శనం కదా? అదే నార్మల్ దర్శనం అంటేనే ఏ టికెట్ లేనిది ఫ్రీ దర్శనం, సర్వదర్శనం అంటారు. అదే ఈ ఫోన్ ఇదన్నీ పెట్టుకొని ఇలాగే వెళ్ళొచ్చా? డ్రెస్ ఇలా ఉంది. అట్లా షార్ట్లకి ఇట్లా అలౌ చేయరు మేడం. ಇಲ್ಲ లోయర్ లోయర్కి వెళ్ళి అలౌ చేస్తారు, షార్ట్లు అవి అలౌ చేయరు. అది టీ-షర్ట్ ఓకేనా? షర్ట్ ఓకే, టీ షర్ట్ ఓకే, ಇದು ಪ್ಯಾಂಟು ప్యాంట్ ఓకే సార్. நாளைக்கு டிக்கெட் இருக்கு, நாளைக்கு டிக்கெட் இருக்கு. மொட்டையும் அடிக்கணும். ఫ్రెండ్కి వెళ్ళిన మాధవ్ నిలయం, மாதம் நிலையம். மொட்டைக்கா? நைட்ல வேணா நல்ல அடிச்சுக்கலாம். இப்போ లగేజ్ எடுக்கலாమా இல்ல போயிட்டு வந்து எடுக்கலாమా అది சொல்லுங்க. ఇది ఇప్పుడు రూమ్ కడిగిమని కేళం. రూమ్స్ దొరుకుతుందన్నా? ఏమి బుక్ చేయట్లేదు. రేపు మార్నింగ్ మేడం 5 గంటలకు ఇస్తారు, ముందే లైవ్ స్టార్ట్ చేస్తారు. ఓ எப்போ ஓபன் பண்ணுவாங்க? ఇప్పుడు రూమ్స్ లేదంటే ఎక్కడ పనుకోనేదండి? అదే మాధవ్ నేను లాకర్లో దొరుకుతాయి. పిహెచ్ 1 2 3 బస్ స్టాండ్ దగ్గర ఆపోజిట్లో వస్తుంది చూడండి. మాధవ్ లాకర్ రూమ్ అంట. లాకర్ ప్రైవేట్ రూమ్స్. రూమ్ இல்ல, లాకర్. ఏం లేదు మేడం. లాకర్. సరే వాయింకో, లగేజ్ వాయింకో. వాష్రూమ్ ఎలా ఉంది కదా అక్కడ? అక్కడ ఉంది వాష్రూమ్ ఉంది. వాష్రూమ్ இருக்கு.
நீ ஸ்டெப்ஸில் ஏறியானா வா, எதுலையானா வா, ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃப்ரீ தர்ஷனம் இருக்கு, ஓகேவா? ஃப்ரீ தர்ஷனத்தில் என்னென்னா விடுறாங்க, அப்போ போய்க்கணும். அப்படி இல்லைன்னா ஓ டிக்கெட். ஆமாம், இல்லை ஃப்ரீ தரிசனத்துக்கு நார்மலாக 2 லட்டு எப்பவுமே கொடுப்பாங்க. அது என்னது பரோட்டாவா? அதை பார்க்காத நடு. சரி ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ நம்ம வந்து ஒரு லாக்கர் ரூமை தேடி போயிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணுவோம். செட்டில் பண்ணிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஓகேவா? யாராச்சும் கேட்டு வரேன். ஃபஸ்ட் டைம் கேட்டோம் தானே, அவன் 4 வாட்டி இருந்தான் தானே. சிஸ்டம் நாங்கள் அடிக்கடி மாற்றுவோம்ப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்டு கெஸ்டர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது? கேன்டீன். கேன்டீன் இல்லை, இந்த ஸ்பெஷல் அந்த நடந்து வரோம்ல அதுக்கான தர்ஷனத்துக்கும் ப்ளஸ் லட்டுக்கும் எக்ஸ்ட்ரா லட்டுக்கும் வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க, கீழே கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அது மிஸ்டேக் பண்ணிட்டோம், கீழே அந்த டோக்கன் நம்ம வாங்கியிருக்கணும். ஆனால் நம்ம அந்த டோக்கன் வாங்காமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதோ காம்ப்ளெக்ஸ் பேர் சொன்னாங்க, புவனேஸ்வரி காம்ப்ளெக்ஸோ ஏதோ. நாங்கள் கேட்டு பார்த்துட்டு நம்ம ஆதார் கார்டு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. கரெக்ட். இந்த இடமெல்லாம் இப்படி இல்லை தெரியுமா? இந்த இடமெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த இடம் இப்படி கிடையவே கிடையாது. முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க் மாதிரி பண்ணிட்டாங்க. முன்னாடி அது மட்டும் இருந்துச்சு, அங்கே ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. இப்படி வந்தாங்கன்னா பஸ் அப்படி போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா எல்லாம் ரூம் எல்லாம் நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. நம்ம எப்படியே ஸ்பீடாக நடந்து போனால் கூட நம்ம போயிடலாம் அந்த கேன்டீனுக்கு. பஸ் எப்போ வரும்? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பஸ் வரலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் வருமா? நான் நம்புறேன். அன்றைக்கி லாஸ்ட் டைம் இப்படி தான் போனோம். போகலாம் போகலாம் போகலாம். அம்மா அது அங்கே போகிறதுக்குமா, நம்ம இப்படி போகணுமா? ஸோ இந்த பக்கம் முன்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஷாப்பிங் தான் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து உன்னை தள்ளி வச்சிடணும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் உனக்கு வந்து ஸ்டே இருக்கேன், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால அந்த மாதிரி இடத்துல இருந்து உன்னை தூரமாக வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறேன்? இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கேயும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பக்கம் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நானும் அமரேந்து அப்படி தான் போனோம். அப்படி இல்லை, இன்கேஸ் அந்த பொண்ணு இப்போ ஏறிச்சு பார்த்தியா டிடி. ஸோ அந்த மாதிரி டிடி வேனில் ஏறினீங்கன்னா அவங்க கொண்டு போய் கீழே அவங்கள இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கீதா. ரொம்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது லைக் திருப்பதி மாதிரி இல்ல. அப்புறம் என்ன மாதிரி இருக்கு? சூப்பராக இருக்கு இந்த என்வாயர்மெண்ட்டு. அது இதுன்னு எல்லாம். ஏடிஎம் இருக்குது கீதா. கேஷ் எடுத்துக்கிறியா? அக்கௌண்ட் இல்லைன்னா எடுக்க முடியாதா என்ன? என்கிட்ட டெபிட் கார்டு இல்லை, நான் போய் எடுத்துருப்பேன். ரூம்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, லாக்கர் தான். அங்கே ஃப்ரீ லாக்கர் அவைலபிள், லாக்கர் தான். ஸோ இங்கே வந்து பத்மநாபா நிலையம்ல நம்ம வந்து லாக்கர், ஃப்ரீ லாக்கர் இருக்குது. ஸோ அந்த லாக்கர் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், வந்து வாங்கி இந்த இடம். ஸோ ரூம் வந்து அங்கே இங்கே அது அந்த சைடு இருக்குது. ஆமாம், கேன்டீன். நம்ம கேன்டீனுக்கு போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ ரொம்ப தூரம் நடக்கணும், இன்னும் கொஞ்சம். பஸ்ஸோட சிஸ்டம் எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்துச்சு நான் ஃப்ரீ பஸ்ஸோட சிஸ்டம் எந்தெந்த ரூட்டில் போகுதுன்ட்டு நான் அழகாக உங்களை கேன்டீனுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன். இங்கே போயிட்டா ஃப்ரீ பஸ். என்ன ஃப்ரீ பஸ் இவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு? கேன்டீன் கேன்டீன் எங்கம்மா? எங்கம்மா? என்னம்பாம்பா? எங்கம்மா? காணா ஹிந்தி தமிழ் தமிழ் கோயிலுக்கு சாப்பாடு போகும். எங்கம்மா? ட்ராப் பண்ணா ட்ராப் பண்ணலாமா? இங்கே தானே இருக்கு. இங்கே இல்லை, அதான் அந்த டவுனில் இருக்குல்ல, ஃபயர் ஸ்டேஷன் கிட்ட நேராக. அதான் ஃபயர் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல நடந்து போயிடுறோம். தேங்க்ஸ் நான் கேட்டேன். Shopping now.
இந்த கடை வந்து எப்பயுமே இருக்கும், ரொம்ப நைட்டெல்லாம் இருக்கும். 24/7 இவங்க வேலை செய்கிறவங்க மட்டும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா கொஞ்ச நேரத்துக்கு போவாங்க, மற்றவங்க வருவாங்க. ஆமா. டிஷர்ட் எல்லாம் எங்க பார்த்தாலும் பாலிஸ்டர் பாலிஸ்டர் பாலிஸ்டர். எனக்கு குல்லா வாங்கணும் கீதா, மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல குல்லா வாங்கி கலர் கலரா குல்லா வாங்கணும். இங்க திருப்பதியில பார்த்தேன்னா இந்த மாதிரி ஜீப் அதிகமா ஓடுது. இந்த மாதிரி ஜீப் அதிகமா ஓடுது திருப்பதியில. உனக்கு எப்ப பார்த்தாலும் மொட்டை அடிக்கிற இடம் அது. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு லைனா மொட்டை அடிக்கிறதுக்கு. வந்து எல்லாம் கச்சா கச்சா கச்சாக்குன்னு அப்படியே சர சர சரவா மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க இங்க.